ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 மினிட்ஸில் சுண்டல் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சென்னா கிரேவி மாதிரி தான், ஆனால் இது பச்சை பட்டாணி வச்சு நம்ம பண்ண போகிறோம். டிஃபன், பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா வறுபட்டு வதங்கினோன்னா கண்ணாடி பதம் வந்துடணும். வெங்காயம்லாம், தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணி தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கழுவி ஊற வச்ச பச்சை பட்டாணியை தனியாக விசில் வச்சு வைக்காமல் அதே மசாலையே நம்ம மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறமா அதிலே விசில் வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சீக்கிரம் விசில்லே குக் ஆகிடும். இப்போ நம்ம சுண்டல் மூக்கல்ல மாதிரி தனியாக வேக வச்சு போட தேவையில்ல. அதனால் நம்ம இந்த மாதிரி குக்கர்லேயே மசாலாவோடய சேர்த்து ரெடி பண்ணிக்கிறோம். இதில் என்ன போடுறோம் பார்த்திங்கன்னா, எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், இலை, பிரிஞ்சி இலை, அப்புறமா தக்காளி, வெங்காயம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒன்று நீட்டாக கீனி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்க போகிறோம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதிலே ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ அதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி முழுசாக போட போகிறோம். இதில் பாதி வெங்காயம், பாதி தக்காளி, இல்லைன்னா சின்னதாக இருந்ததுன்னா கூட ஓகே. நம்மளோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தக்காளி, வெங்காயம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மசாலான்னு பார்த்திங்கன்னா, வெறும் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு, மஞ்சள்தூள், அப்புறமா இந்த பட்டாணி எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு விசில் வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பத்தலை, இல்லை கிரேவி அதிகமாக வேணும்னா அப்போ தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேகிறப்பே நீங்கள் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கர் விசில் வரப்போ எல்லா தண்ணியுமே வேஸ்டேஜ் ஆகி வெளியே போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக வந்துச்சு ரெசிபி. லாஸ்ட்டாக வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த ரெசிபி ரெடியானதுக்கப்புறமா. ஆனால் சூப்பராகவே வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.